تقبل منا يا رب العالمين. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين يا رب நாங்கள் அத்தனை பேருமே நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளான இமாம் ஹுசைன், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் இப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய மாமேதைகளிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் விமர்சனங்களையோ கதைகளையோ சொல்வது அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தின் மீது எங்களுடைய மஹப்பத்தையும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய பாசத்தையும் நாங்கள் அங்கே செலுத்த வேண்டிய தேவையும் இந்த நேரத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளாகிய இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் இவர்கள் மீதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்திருந்தார்கள். எங்கு போனாலும் சரி, எங்காவது தூர பிரயாணங்கள் போனாலும் முதலாவது வந்து பள்ளிவாசலிலே இருந்து தனது பேர குழந்தைகளை பார்த்து பேசிவிட்டு தனது மகளுடன் பேசிவிட்டு தான் சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலிலே வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் இவர்கள் அவர்களுக்கு பின்னாலேயே உட்காருவார்கள். சுஜூதிலே ருக்கூயிலே இருந்தால் முதுகிலே போய் எதிரிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அன்புக்குரியவர்களாக அந்த இருவரும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த பெருமகனார்கள் அந்த மிக கண்ணியத்துக்குரியவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட மாதமும் இப்படியான இந்த மாதமாகத்தான் இருக்கிறது. இவ்விதம் பல்வேறு விதமான நன்மைகளை பல்வேறு விதமான அற்புதங்களை கொண்ட இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொருவருமே மிகவும் படிப்பினை பெற வேண்டியது இவைகள் தான். அதாவது அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு நாளுமே வெற்றி அடைவதில்லை. அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு நாளும் வெற்றி அடைவதில்லை என்கின்ற அந்த மூல மந்திரத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. எல்லா மூசா நபியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அதே நேரத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதன் பின்னால் முன்பிருந்த நபிமார்களுக்குரிய அங்கே தீங்குகள் செய்வதற்கு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த தீங்குகள் நிலைத்து இருக்கவில்லை. நீளம் மட்டுமே நிலைத்திருந்தது, சத்தியம் மட்டுமே நிலைத்திருந்தது, உண்மை மட்டுமே நிலைத்திருந்தது. அவ்விதமாக உண்மையை நிலைநாட்டப்படுவதற்குரிய காலமாக இந்த சிறப்பான சங்கையான நாட்களால் இருக்கிறது என்பதை தான் ஒவ்வொருவருமே நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உள்ள அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பத்தின் பயான் பாருங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் பேரக்குள்ள இந்த மாசத்துல எப்படி கொலை செஞ்சாங்க. அவங்க அவ்வளவு வந்து நபியோட பேர் வந்து கொலை நபியன் கொலை செஞ்ச வந்தாங்க. அவங்க கொலை செய்ய அல்லாஹ் விடல. நான் சொல்லத்தான் மோதலை கொலை இது அவங்கள கொலை செய்ய வரக்குள்ள 4 செவரு கட்டிட்டாங்க. எதிரிகள் எங்க விளங்குது இல்லை அந்த மாதிரி காப்பாற்றினான். நீ எனக்கும் துவா செய்யுங்க. 50 வருஷமா இருக்கீங்க. எனக்கும் எங்களோட ஃபவுண்டேஷனுக்கும் சரியான எதிராளிகள் இருக்கிறான். சிங்களாக்கள் இல்லை, எங்களுக்கு முஸ்லீம்கள் எம்என்சிமார் நாகரிக மந்திரிமார்கள் முஸ்லீம் மந்திரிகள் அவங்க தான் எனக்கு மிச்சம் அட்டாக் ஆகிறாங்க இதாக்குறாங்க. நீங்கள் என்ன தெரியும் உங்களை கூப்பிடலையே உங்களை ஏதாவது கூப்பிட்டது நீங்கள் என்ன தீர்வாங்க? நான் ரஜே போலீஸால் கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட் கூப்பிடுது டேஜிமார்கள் போலீஸால் வயசோட டக்கால சிறங்க வரணும். அந்த மாதிரி ஆட்கள் போய்த்து சும்மைக்கு மயத்தோட போய் தூக்க மாட்டான். ஒரு சிங்களம் கொடுத்தாங்க உதவி பண்ண மாட்டான். ஒரு பிச்சைக்காரனோட கொடுத்துட்டு எனக்கு அதுக்கெல்லாம் போக மாட்டான். வாசி தான் போயிட்டு பப்ளிசிட்டி ஆகும். தான் புதுசாக அந்த மாதிரி தான் இந்த 11 வயசு பிள்ளை ஒன்று எடுத்தேன். அதுக்கும் எனக்கு சரான மட்டும் நாகரிக மந்திரி ஒருத்தர் நான் ஒரு பேர் சொல்ல மாட்டேன். அவருக்கு எனக்கு பெரிய ஆர்குமெண்ட் ஒன்று போச்சு. அவங்களே எப்படி இது பார்த்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதனால ராஜ்ய போலீஸாலே வரேன். நான் அது வந்து 11 வயசு பிள்ளை உண்டு. இனி அவர் வந்தார் பெரிய ஒரு பைக் ஒன்றில் வந்தார். பாப்பாவும் அவனும் பாவம் அந்த சின்ன புள்ள ஸ்கூலுக்கு போகிற புள்ள எல்லாம் வீடியோவில் பட்டி நான் பேர் வர சொல்ல மாட்டேன் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் மவுத்துன்னு கதையை கட்டினாங்க. இப்போ புதுசாக அவங்க தெரியுமா நம்ம அவருக்கு எத்தனை பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் மவுத்து இல்லை. அதனால அது பையன் கதை கேட்டால் நல்லானே அதை போட்டு வச்சிருக்காரு. நான் செல்வாய் துன்பம் இல்லாமல் இன்னும் 73 வயசாகுது. மாஷாஅல்லாஹ் 24 hours இன்னமும் சர்வீஸ் கிடைக்கும். எங்களுக்கு என்னமோ சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே தொழுவே கை விட்டுறாங்க. அந்த தொழுவை தான் எல்லாம் காப்பாற்றும். அஸ்ஸலாமு அலைக்கும்.